World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது எந்த ஒரு நிகழ்ச்சியினாலையும் முதல் பேச்சாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தரும் வாஸ்து அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே ஒரு சிற்றுரையை வழங்க முன்வருகிறார். ஸோ வாஸ்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதானங்கள் பஞ்சபூதங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வாஸ்து. அந்த வாஸ்துவில் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்ற விஷயங்களையும் அதற்கு தீர்வு எப்படி தர வேண்டும் என்ற விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தருவதற்காக வெற்றி தரும் வாஸ்து அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே வந்து ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு ஐயா கொடுத்துள்ள தலைப்பு வந்து வெற்றி தரும் வாஸ்து. அதனால் வாஸ்து பகவானையும் இங்கே வந்து நம்ம வணங்கி தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஓம் தத்புருஷாய் வித்மஹே சதுர்புஜாய தீமஹே தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். ஓம் பூமாதேவியே போற்றி போற்றி, ஓம் இந்திர பகவானே போற்றி போற்றி, ஓம் அக்னி பகவானே போற்றி போற்றி, ஓம் யமதர்ம பகவானே போற்றி போற்றி, ஓம் நைருதி பகவானே போற்றி போற்றி, ஓம் வருண பகவானே போற்றி போற்றி, ஓம் வாயு பகவானே போற்றி போற்றி, ஓம் குபேர பகவானே போற்றி போற்றி, ஓம் ஈசான்ய பகவானே போற்றி போற்றி, ஓம் ஆகாய பகவானே போற்றி போற்றி. அதே மாதிரி வெற்றி தரும் வாஸ்து. நம்ம எதுக்காக வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு வீடு கட்டணுங்கிறது ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். தனி வலையாக இருந்தாலும் எலி வலையாக இருந்தாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் வீடு கட்டக்கூடிய எய்ம் வந்து எல்லாத்துடைய மனசுலேயுமே இருக்கும். அப்போ வெற்றி தரும் வாஸ்து என்னங்க பண்ணோம்? ஜாதகம் நல்ல நிலையிலே இருந்தால் கூட, ஜாதகம் எல்லாத்துக்கும் ராமர் ஜாதகம் தான் எல்லா ஜாதக நோட்லேயும் முதல்ல எழுதுவாங்க. அப்போ அந்த ராமருக்கே வந்து அந்த வாஸ்து கரெக்டாக இருந்தால் தான் கனி வந்து நம்ம கையில் கிடைக்கும். இல்லைன்னா எல்லாம் எட்டா கனியாகவே இருக்கும். ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து குறைபாடாக இருந்தால் வந்து சரி வராது. அதாவது எண்ணிய எண்ணம் முழுமையாக நிறைவேறாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க சார்? ஜாதகத்தையும் வாஸ்துவையும் இணைச்சி உங்களுக்கு இந்த கிரகம் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல அமைஞ்சாதான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து. போன நிகழ்ச்சியில் ஐயாவினுடைய அறிவுரைப்படி என்ன கிரகம் நம்மளுக்கு வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தை ஏன்னா பஞ்சபூதங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் இதை வச்சு தான் வந்து இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம். அப்போ அந்த பஞ்சபூதங்களும் நவக்கிரகங்களும் நம்மளுக்கு என்ன கிரகம், நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை வடிவமைச்சு செஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். எங்கள் தாத்தாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அப்போ அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்து தான் வீடு கட்டியிருக்கார், பெரிய வீடு. அப்போ எனக்கு பின்னால் அவனுக்கு என்ன சொல்லுவார், அவங்களுக்கு என்ன ராசி, என் ராசிக்கு படி நான் வீட்டை கட்டிட்டேன், உங்கள் ராசிக்கு படி எனக்கு பின்னால் நீங்கள் வீட்டை திருத்தி அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் மாமனுங்க யாருமே வந்து திருத்தி அமைச்சிக்கல, ஆனால் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இதில் என்னென்ன தவறுகள், ஏன்னா அடிக்கடி மாதம் 3 தடவை 4 தடவை வெளியூர் வெளிநாடு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன் வாஸ்தெல்லாம். அப்போ அங்கே என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க கேட்டால், நான் வாஸ்துப்படி தான் சார் வீடு கட்டியிருக்கிறேன். வீடு போய் பார்த்தா பக்காவாக இருக்கும், வாஸ்துப்படி தான் சார் கட்டி சேலஞ்சு பண்ணுவாங்க. நான் போய் வீட்டை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு முதல்ல இருந்த நிலையை விட இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்க, இந்த வீடு கட்டி பால் காய்ச்சி வந்ததுக்கப்புறம் நிலம் தாழ்ந்து இருக்கணும்னு சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன். சேலஞ்சு பண்ணி சொல்லி இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சு. அவங்க வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் பெரிய ஒரு நிறுவனத்தில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வடிவேல்
விவேக் ஒரு படத்தில் வருவாங்க பார்த்தீங்களா, பெரிய லாரியை வச்சுருப்பாங்க, கடைசியில் அது மீன்பாடி வண்டியாக மாதிரி கடைசியில் அது ஒன்றுமில்லாமல் போயிடும். ஒரு ஜோக்கு வந்து வரும் இல்லையா ஒரு படத்தில், அதே மாதிரி தான் பெரிய நிறுவனத்துலேருந்து இப்போ சின்ன கடையாக மாறி போச்சு. அது என்ன கடைன்னு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது வந்து பர்சனல். அதனால் சின்ன கடையாக போச்சு. அதனால் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறார், சார் நாங்கள் வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும். அவங்க ஒருத்தர் வந்து ஃபோன் போட்டாங்கன்னாவே, ஐயா உங்களுடைய வீடியோவை பார்த்தேன், இந்த மாதிரி எங்கள் வாஸ்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே பிரசன்னம் போட்டுரும். பிரசன்னம் போட்டு உங்களுக்கு 4ஆம் இடம் கெட்டு இருக்குது, உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குமா. அவர் சேலஞ்ச் பண்ணுறார், சார் வாஸ்துப்படி தான் சார் கட்டியிருக்கிறோம், சரி நீங்கள் எனக்கு நான் வந்து உங்களை பார்த்து என்னுடைய ஃபீஸ் இதுதான், பார்த்துட்டு நான் பலன் சொல்லினதுக்கப்புறம் நான் ஃபீஸ் வாங்கிக்கிறேன், நீ எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போனோம். அவர் வீடு அங்கே இருக்குன்னா வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கார். ஆனால் கரெக்டாக சென்டரில் போய் மாட்டி ஆக்னேயம் தெருக்கூத்தலாகி போச்சு, ஆணுடைய வாழ்க்கை பாலடைஞ்சு போச்சு. இப்போ அன்றாட வருமானத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சார் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோங்க சார், சொன்ன ஃபீஸ் நான் ஒரு 10 நிமிஷம் இருங்க சார் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சொன்னதெல்லாம் இப்படி நடந்ததா. அப்புறம் என்ன போய் நீங்கள் வாஸ்து பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்க, என்னென்ன தவறு இருக்குதுன்னு இப்போ திருத்தி இருக்கிறேன். அதேமாதிரி சென்னையிலையும் என்னென்னா, அவங்களுடைய கணவன் மனைவி வாழ்வாதாரமே வந்து இல்லை, கணவருக்கு வேலை போயிடுச்சு, பக்கத்தில் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது வந்து நம்ம அது ஊர் பேர் சொல்ல வேணாம். அதில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டுக்காக தங்கி அந்த வாடகையை வாங்கி தான் ஜீவனம் நடத்தக்கூடிய நிலையில் இருக்காங்க. அதையும் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் அப்பா சொத்து வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்தது, எங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது, இந்த வீட்டை திருத்தி கொடுங்க, எனக்கு இதுதான் வருமானம். ஹாஸ்பிட்டலில் வந்து நெடுங்கால நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, 2 பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இவங்க வீடு. அப்புறம் போய் வாஸ்து திருத்தி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக உயருது. அதெல்லாம் என்னென்ன தப்பு செய்கிறாங்க, எப்படி அந்த வாஸ்து வந்து வெற்றி தரும் வாஸ்தா மாற்றுறதுங்கிற வழியை நான் அந்த போர்டில் விளக்குறேன். எல்லா மீட்டிங்லேயும் இதுதான் வந்து உச்ச பாகம்னு சொல்லுவாங்க, இது நீச பாகம்னு சொல்லுவாங்க. இப்போ டிக்கடிச்ச பாகமெல்லாம் உச்ச பாகம். இந்த இதில் வாசல் நிலைவாசல் படியோ தலைவாசலோ வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா ரூமையும் இதன்படியே அமைச்சிக்கலாம். இதன்படி ஒரு அறை அமைத்தால் கூட அதனுடைய பலன்கள் கட்டாயம், அதனுடைய பலன்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். ஏன்னா அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கடவுள் கிடையாது, உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் சொல்லியிருக்கோம். அது வந்து நம்ம நேரில் போய் பார்த்தா தான் அதை ஆய்வு செஞ்சு சொல்ல முடியும். சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் சில தொழிலெலாம் செய்வாங்க. அது நான் தொழிலை வந்து விளக்க விரும்பலை, எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். ஒரு சிலர் கறி வெட்டுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாஸ்து நிலைகள் மாறும். அவங்க வந்து பக்காவான வாஸ்துவில் போய் அவங்களால குடி இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வீட்டையும் போய் ஆய்வு செஞ்சுட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, வீட்டினுடைய தலைவர் யார், இந்த வீடு யார் பேரில் உள்ளது அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம ஆய்வு செஞ்சு பண்ணணும். அதே மாதிரி சார் நான் வீடியோவில் வந்து படம் பிடிச்சி அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு இது மாதிரி பார்க்கவே முடியாது. நேரில் வந்து ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் ஒரு வீட்டை வந்து பார்த்து நம்ம அதுக்கு உண்டான பலனும் பரிகாரங்களும் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாமே உச்சபாகம், கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு. அப்போ கிழக்கில் வந்து வடகிழக்கு மூலை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். யாருமே ஃப்ளாட்டை பார்த்தா ஃபஸ்ட்டு சேலாகிறது வடக்கு கிழக்கு. ஆனால் தெற்குலையும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறது போன கருத்தரங்கத்தில் விளக்கணும். அப்போ கிழக்கில் இந்த பாகம் உச்சபாகம், வடமேற்கில் இந்த பாகம் உச்சபாகம், இது ஆகாத பாகம். அதான் நம்ம குபேர மூலைன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் ஏதாவது குபேர மூலையில் எல்லாம் மட்டமாக கட்டிடுவாங்க, பேருக்கு ரெண்டு குபேர மூலை உயரமாக இருக்கிறதுக்காக ஒரு 10 செங்கல் வச்சு நான் உயரமாக கட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறான அமைப்பு. அப்போ போய் ஆய்வு செஞ்ச வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக ஒரு ரூமெல்லாம் நல்லா அமைச்சிருவாங்க. சார் நான் வாஸ்துபடி தான் சார் அமைச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, வாஸ்துவில் எல்லாத்துக்குமே தெரியும் வடமேற்கில் தான் டாய்லெட் போடுவோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வடமேற்கில் டாய்லெட் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உயரமாக கட்டிடுவாங்க. ஆனால் சிலருடைய மேஸ்திரிங்களுக்கு
அந்த இது தெரியாது, நுணுக்கங்கள் தெரியாது. இது வந்து அனுபவப்பட்டதாக சொன்னேன். ஒரு கட்டடத்தை நம்மளுக்கு இன்சார்ஜ் விட்டாங்க. ஒரு 2 நாள் எனக்கு ஒரு அவசர பணியாக வெளியில் போயிட்டேன். அவங்க எந்த இடம் நம்ம கண்ணு கருத்தமாக நின்று எந்த இடம் தப்பு, அந்த இடம் தப்பு செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக 2 நாள் கழித்து வந்தால் அந்த இடத்த வந்து தப்பு செஞ்சுருக்காங்க. என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பழைய இப்போ வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வைக்கிறாங்க. ஆனால் பழையபடி இந்த பாம்பே டாய்லெட் வைக்கிறப்ப உயரமாக திட்டு போட்டு கரெக்டாக அந்த வாயு மூலையை வந்து ஒசத்தி வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த பேசனை பீ ட்ராப்பெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரியாது. நுணுக்கங்கள் தெரிய மேஸ்திரி வந்து கரெக்டாக மட்டமாக வைப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டு மாதிரி கட்டி அதில் மேலே ஏறி உக்காந்து போகிற மாதிரி செஞ்சுருவாங்க. அது வந்து மிக மிக தவறான அமைப்பு. அந்த அமைப்பை தான் இப்போ திருத்தி கொடுத்துட்டு வந்தேன் சென்னையில். அந்த அமைப்பை திருத்தி ஒவ்வொரு டாய்லெட்டில், ஆனால் சென்னையில் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டி அந்த மாதிரி தூக்கி விட்டு போயிடறாங்க நிறையா மேஸ்திரி, இந்த கட்டமைப்பாளர்கள்லாம். ஆனால் அங்கே போய் நான் ஆய்வு செஞ்சதில் வீட்டெல்லாம் கரெக்டாக வாஸ்தை கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த டாய்லெட்டு, இந்த பக்கம் ஒரு டாய்லெட்டு, அதேமாதிரி அக்னி மூலையில் இருக்க டாய்லெட்டை நல்லா வந்து தூக்கி விட்டு போயிடுவாங்க. அப்போ பலன்கள் என்ன இருக்கும்? அப்போ வாயு மூல பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு. சார் கம்யூனிகேஷனாக வரமாட்டேங்குது சார், நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன் சார், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் சார், நான் வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கேன் சார், வீட்டில் இருந்தால் சுத்தமாக, ஏன்னா வீட்டில் வந்து தான் நிம்மதியாக படுத்து தூங்குறது, சாப்பிட்றது, மற்றது எல்லாமே. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரோட மனசில் நம்ம ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் உருவாகும். அப்போ அந்த வீட்டில் வந்து அதெல்லாம் வந்து தூக்கி விட்டோம்னா அப்புறம் எப்படி அந்த நிம்மதி இருக்கும்? நிம்மதியாக தூங்கணும். அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தோம்னா அப்புறம் எப்படி தூங்க முடியும்? அப்புறமேல் தான் ஏதாவது ஒரு லாகரீக வஸ்துக்கள், போதை வஸ்துக்களை இது பண்ணிட்டு ஒரு செடக்டிவ் மெடிசன், தூக்க மாத்திரையை போட்டுவிட்டு தூங்குறது. இந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் சரியானபடி தூக்கம் வராதுங்க சார். அதேமாரி வடமேற்கில் சொல்லுவோம், ஜோதிடர்கள்லாம் சொல்லுவோம், வடமேற்கில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, வடமேற்கில் வடக்கு பக்கம் வடமேற்கு சைடில் ரூமில் தலையை வச்சு படுக்க சொல்லுங்கள், சீக்கிரம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருன்ட்டு. இந்த மாதிரி இடத்துல வடமேற்கு தலை வச்சு படுத்தா கல்யாணம் ஆகுமா? சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா? சொல்லுங்கள். இந்த வடமேற்கு பாதிப்படைஞ்ச வீட்டில் நீ போய் வடக்கு பார்த்து வடக்கு இருக்கிற ரூமில் தலையை வச்சு படுத்து தூங்குமா? வடமேற்கு அறையில் சீக்கிரம். ஏன்னா கம்யூனிகேஷன், அந்த பகுதி தான் கம்யூனிகேஷன். இப்போ எல்லாமே செல்ஃபோன், எல்லாமே கம்யூனிகேஷன் லைனில் தான் இருக்கும். எந்த ஒரு தொலைத்தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஒரு கேஸ் புக்கிங், இப்போ சமீபமாக கேஸ் புக்கிங் பண்ணுறதுனால எதாக இருந்தாலும் செல்ஃபோன் தான் பண்ணோம். சார் நான் புக் பண்ணேன் சார், வரமாட்டேங்குது சார், டாக்குமெண்ட் பிரச்சனை சார், எழுத்துப்பழ விட்டேன் சார், வருஷத்தை மாற்றி போட்டேன் சார், பத்திர அளவு ஒன்றா இருக்குது ஆனால் பட்டாவில் வேறு அளவு இருக்குது சார். இந்த மாதிரி கேஸெல்லாம் இந்த மாதிரி லைனில் வரும். அதே மாதிரி இது வந்து ஆண் சைடு, இது பெண் சைடு. இப்போ இந்த சைடு பாதிப்பு ஏற்கனவே இப்போ தான் சொன்ன எக்ஸாம்பிள். கரெக்டாக இந்த இடத்துல வந்து இது சென்டரான வீடு. அப்போ இந்த இடத்துல வந்து தெருக்குத்தல் அடிக்குது. அப்போ இது வந்து ஆணுடைய பாகம். ஆணுடைய வாழ்க்கை பாழடையும், அல்ல வீட்டு தலைவருடைய வாழ்க்கை பாழடையும். இப்போ சமீபமாக போய் நான் சார் சவால் விட்டாங்க. சார் நான் வாஸ்துபடி தான், வாஸ்துக்காரர் வச்சு தான் பூஜை பில்டிங் கட்டியிருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் இருக்கான்னு சொல்கிறேன். நான் இங்கே பிரசன்னத்தில் பார்த்தாச்சு, 4ஆம் இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லாத்துக்கும் வீடு கட்டிட்டார். அவருடைய பவுண்ட்ரி எது வரைக்கும், முட்டுக்கள் எது இருக்கோ அந்த ஒரு இது கூட பண்ண முடியாமல் கட்டிட்டார். அப்புறம் சல்லிய தோஷமும் வந்துருச்சு. அப்போ எலும்பு மற்றதெல்லாம் இருக்குது உள்ளார. அப்போ அது இன்னொன்றுன்னா அந்த காரையை பேத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வாஸ்துக்கு மற்ற இது பற்றி எனக்கு தெரியாது. அடியனுடைய ஆய்வுனா பில்டிங்கை வந்து இடித்து கட்டுறது தான். பில்டிங்கே இடித்து கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு உண்டான ஏரியா என்னவோ அதை மட்டுமே கரெக்ட் பண்ணி கொஞ்சம் வாசலை மாற்றி அமைச்சிக்கிட்டா வாழ்க்கை அந்த வெற்றி தரும் வாஸ்துங்கிறது உண்மையாக இருக்கும். இப்போ முந்தா நாள் கூட ஒரு அம்மா நம்ம டிஎஸ்ஜிவிலேருந்து ஃபோன் போட்டாங்க. நம்ம யாத்திரைக்காக ஃபோன் போடுறோம். அந்த அம்மா புலம்புறாங்க. அந்த அம்மா வீட்டை போய் வாஸ்து பார்த்துட்டு வந்தோம். பெரிய மகனுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அம்மா அந்த நீச பகுதி, அந்த பையனுடைய ரூம் என்ட்ரன்ஸ் எல்லாமே வாஸ்துபடி இருக்குது. அந்த வீட்டு தலைமுறையுடைய அந்த பெரிய மகனுடைய முதல் தரமான வாரிசு வந்து ஃபஸ்ட்டு வீட்டு தலைவரை பாதிச்சிடுச்சு. இந்த இடம் பிரச்சனையாக இருக்குன்னா வீட்டு தலைவரை பாதிச்சு, அப்பா இறந்துட்டார். அதுக்கு அடுத்தது யாரை பாதிக்கும்னா வீட்டின் மூத்த தலைமகன். அப்போ அவனுக்கு வந்து பொண்ணெல்லாம் கரெக்டாக இருக்குது, கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. வயசும் 10 வயசு கம்மி தான் அந்த பொண்ணுக்கு. இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு தராங்கிறாங்க. ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லை.
அப்புறம் நான் என்னமோ அன்றைக்கே சொன்னேன், பையனுடைய ரூமை மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நீங்கள் மாற்றினீங்களான்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் என்னால் மாற்ற முடியல. அப்போ மாற்ற முடியாததுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணணும்? ஏற்கனவே ஐயா சொல்லி தந்தது தான். வாஸ்து ரொம்ப தவறான வாஸ்தாக இருந்தால் கூட அது வந்து ஏற்கனவே ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த தவறான வாஸ்துவில் அடிக்கடி ஹோமம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஹோமம், 90 நாளைக்கு ஒரு தடவை ஹோமம், 90 நாளைக்கு ஒரு தடவை அந்த புனித நீர், ஹோமம் பண்ண நீர், தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், காசி தீர்த்தம் இதெல்லாம் போய் கழுவி விட்றாங்க. ஏன்னா உங்கள் நண்பர் போய் தான் வாஸ்து குறைபாடு வீட்டில் போய் நான் போய் தூங்கணுன்னா தூக்கம் வராது. ஆனால் அந்த வீட்டில் போய் நல்லா ஒரு தூங்கணும்னு சொல்லி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு யாரோ ஒரு வாஸ்து ஜோதிட வாஸ்து நிபுணரோ கரெக்ட் பண்ண முடியாதுங்க சார். இப்போ எனக்கு கையில் வசதி இல்லை சார், எனக்கு இப்போ வசதி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஹோமம் பெருசாக கிராண்டாக பண்ணணும்னு அவசியங்கிறார். 4 செங்கல் ஒரு 6 செங்கல் வச்சு 10 செங்கல் வச்சு ஒரு அக்னியை வளர்த்து கணபதி ஹோமம் ஒரு 90 நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த வாஸ்து வந்து வெற்றி அடையும். ஏன்னா அதில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். நம்ம எதுக்கு இந்த 10 அடி அளவெல்லாம் கொடுக்குறோம்? எதுக்கு அந்த அளவுகள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க? 6, 8, 10, 11, 11 விட்டா 16, 16, 18, 20 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் இப்போ என்ன பண்ணோம், அந்த காலத்தில் வந்து தளம் போட்டு இழுத்து விட்டோம். இப்போ அதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, டைல்ஸு மார்பிள்ஸ் அதுக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தூக்கிடுறாங்க. அப்போ கணம் வந்து நம்ம மூச்சு சுவாச காற்று தான். அப்போ கணம் வந்து கட்டாயம் வேணும். அந்த 10க்கு 10 ரூம்னா அதுக்கு 10க்கு 10 இருக்கணும். ஆனால் இருக்கிறதுல அளந்து பார்த்தா 9.5 இருக்குது, 9.25 இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து, அதாவது நம்ம வீட்டை வந்து சதுரிக்க போகிறது பேர். ஒரு பில்டிங்கை வந்து சதுரிக்கிறோம்னா 10க்கு 10னாவே இது வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இது நான் இந்த இதில் இந்த பஞ்சாங்க பூஜை நடத்துறதில் சொல்ல வேண்டிய கட்டாயமாகி போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போய் அளந்து பார்க்குறப்ப 9.25 இருக்கும், இல்லை 9.5 இருக்கும். 9.5 நல்லதா? திருவோடு ஏந்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9.5ங்கிறது சரி வராது. அப்போ 10 அடி ஒரு அங்கலம் வச்சுருங்க. ஏன்னா பூசுகணம் எல்லாம் சேர்த்து தான் ஃபைனல் டச் பண்ணி முடிக்கிறப்ப அந்த 10க்கு 10 அளந்து பார்த்தா 10க்கு 10 இருக்கணும். 11க்கு 11, 11க்கு 11 இருக்குது, 20க்கு 20, 20க்கு 20 இருக்கணும். அதே மாதிரி இப்போ நிறையா தவறான அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிச்சனை வந்து பெரிய ஹால் மாதிரி கட்டுறாங்க, விஸ்தாரமாக இருக்கணுமா. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அடுப்பங்கரையில் பெண்கள் இப்படி கை நீட்டினா அந்த ஜாடி மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படி நீட்டினா வரணும். இந்த கையில் நீட்டினோம்னா பாத்திரங்கள் தொடுற அளவுக்கு இருக்கணும். இப்படி போனால் அடுப்பங்கரை இப்படி இருக்கணும், பின்னால் திரும்பினா இப்படி ஆட்டாங்கல் இந்த பக்கம் இருக்கணும். இப்படி தான் ஒரு அமைப்பு வரணும். ஆனால் இப்போ வந்து வீடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 16க்கு 10ன்னு போடுறாங்க கிச்சனு. இல்லை ஸ்கொயர் டைப் வந்து கோயிலே வந்து போய் பாருங்கள். அம்மனுடைய ஆலயம் எப்படி இருக்குது, சிவனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிவனுடைய ஆலயம் மட்டும்தான் சதுரமாக இருக்கும், அம்மனுடைய ஆலயம் என்றைக்கும் நீள் சதுரமாகத்தான் இருக்கும். அப்போ ஒருத்தருடைய கிச்சன், ஏன்னா இல்லத்தரசின்னு சொல்கிறாங்க, முதல்ல கிச்சனை கரெக்டாக சரி பண்ணும். 8க்கு 10 வைங்க, பெருசாக வைக்காதுங்க தயவு செஞ்சு. கிச்சனை வந்து பெருசாக விஸ்தாரமாக அதில் போய் என்ன தூங்கி இன்னும் இதாக ஓடியாடி வேலை போகிறீங்க. இல்லை 10 பேர் சேர்ந்து கல்யாணத்துக்கு சமைக்கிறாங்களா? இருக்கிறது ஒரு ஃபேமிலி, அதில் வேறு ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கெல்லாம் போயிடுது. என்ன மிஞ்சி போனால் ஒரு வேளை சோறு ஆக்குவீங்க, இல்லை ஒரு வேளை டிஃபன் செய்வீங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கிச்சனு? சொல்லுங்கள், நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். லேடிஸ்லாம் பார்த்தாங்கன்னா பெருசாக இருக்கணுங்க கிச்சனு, அதில் போய் உருளு தண்டை போட போகிறீங்களா? அதெல்லாம் ஆட்டாங்கல் அம்மிக்கல்ல உட்காந்து எக்ஸசைஸ் செஞ்சாவே சரியாக போயிடும். இப்போ வந்து கழுவுற மிஷின் வேறு வந்து பாத்திரம் கழுவுற மிஷின் வேறு வந்துருச்சு. தட்டத்தை அதில் போட்டு அதே கழுவி கொடுத்துருது. நைட் அதில் போட்டோம்னா காலையில் ட்ரை ஆகி வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் அதுக்கு வேறு ரோபோட் வேறு வந்து அதே எடுத்து வச்சுருங்கிறது. அதனால் எப்படி வாஸ்து வந்து வெற்றி அடையும்? இல்லத்தரசிகள், அதான் இல்லைங்கன்னா இல்லத்தரசிகள். அங்கே ஜென்ஸ் வந்து அதிகமாக அந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் 2 பேரும் போகிறாங்க. இருந்தாலும் அந்த இல்லத்தரசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிச்சனை வந்து கரெக்டாக அமைச்சிங்கனாவே அந்த வாஸ்து வெற்றி அடையும். அதேமாதிரி எந்த பாகம் உயரம், எந்த பாகம் உயரம் கம்மியாக இருக்கணும். அப்போ ஈசான்யம் பள்ளமாக இருக்கணும். அதுக்கடுத்தது அக்னி மூலை, அதுக்கடுத்தது வாயு மூலை. ஜட் டைப்பில் இருக்கணும். ஜட் டைப்பில் இருந்தால் தான் அதனுடைய, இப்போ ஜென்ரலாக வந்து நைருதி குபேர மூலம் உயரமாக இருக்குன்னு இந்த மட்டும் ஒரு குட்டை கட்டி விட்டுறாங்க. அது தவறான அமைப்பு. ஒரு சின்ன ஒரு அறை எடுத்தாலுமே தண்ணி ஊற்றுனா நேரடி, இங்கே தண்ணி ஊற்றினாலும் நேராக
எங்கே தண்ணி ஊற்றினாலும், எந்த இடத்துல இப்போ இந்த வாயு மூலையில் தண்ணி ஊற்றினாலும் சரி, நைருதி மூலையில் தண்ணி ஊற்றினாலும் சரி, அக்னி மூலையில் தண்ணி ஊற்றினாலும் சரி, எல்லா மூலை தண்ணியும் வந்து ஈசானியத்தில் போகணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். அதே மாதிரி இந்த தடவை யாருமே நிலவுப்படி வைக்கிறது கிடையாது. பிசிஓடி பிரச்சனை, பெண்கள் கர்ப்பப்பை கோளாறு வர்றதுக்கு காரணமே அந்த நிலவு வைக்காத தாண்டி தான் போகணும். அதேமாரி ரொம்ப ரொம்ப தவறான அமைப்பு என்னென்னா, சாமி ரூம் வேணும்னு கேட்குறாங்க, சாமி ரூமுக்கு கூட ஒரு நிலவு வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாமே ஒன்றாகும், நல்லது கெட்டது இருக்கும், வீட்டில் மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், எல்லோரும் வருவாங்க, அதே மாஃப் எடுத்து உள்ளார விட்டு, அது கனெக்டிவிட்டி தான். அதுக்கு இதுக்கும் தொடர்பு வைக்காதீங்க. சாமி ரூம்ங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு நிலை. அப்போ எல்லாமே ஒரே மட்டத்தில் கட்டினீங்கன்னா அது வந்து தவறான அமைப்பு, அது வெற்றி தராது. இது நிறைய இடத்துல போய் செக் பண்ணிட்டு இப்போ ஆல்ட்ரு பண்ண சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அட்லீஸ்ட்டு சாமி ரூமுக்காவது ஒரு ரீப்பர், ஒரு இன்ச்சு காலை தட்டாத அளவுக்கு ஒரு இன்ச்சு ரீப்பரையாவது அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜநிலை அளவு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதேமாதிரி ராஜநிலை அளவு கதவு வைக்கிறது எல்லாமே பார்த்து செய்யுங்க. அளவு வந்து நீங்கள் வந்து, சார் நான் வந்து சம்பளம் நிறைய வருது சார், இன்ஜினியர் வந்து ஒன் ஒயிட் வாஷ், ஒரு சைடு 1 கோட்டிங் ஒயிட் வாஷ் கழித்து கையில் சாவி கொடுத்துட்றான்னு இருக்கிறாரு. நம்மளுக்கு கவலையில் நம்ம பாட்டுக்கு ஜாப் வேலை செய்வோம். அன்றைக்கி என்றைக்கு டேட் அண்ட் டைம் குறித்து, சார் இந்த டைமில் உங்களுக்கு சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பத்திரம் எல்லாமே எழுதிக்கிறாங்க. நீங்களும் காசை கையில் கொடுத்து நீங்கள் ஒர்க்கு பார்க்குறீங்க. அப்போ என்ன தவறு நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பூமியுடைய சொந்தக்காரர் யாரோ, அவங்க அது வீடு கட்டுறப்ப அந்த காலை மிதிக்கணும், அந்த கட்டடத்தை மிதிக்க தான் உங்களுக்கு அந்த ஐடியா வரும். சார் இவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க, இந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலைகள் உருவாகும். அதேமாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் வந்து டேட் டைம், உங்களுக்கு சாதகமான தேதி, சும்மா தேதியில் முகூர்த்தம் கட்டி இருக்குது, கேலண்டரில் முகூர்த்தம் கட்டி இருக்குது, அன்றைக்கி வந்து பாலக்கால் போடலாம், அன்றைக்கி வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அன்றைக்கி நினச்ச நேரத்தில் போர் போடலாம், இப்படியெல்லாம் வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுடைய ஜாதகப்படி போர் இல்லாமலையும் இருக்கலாம். இதுவும் வந்து ஆய்வு பண்ணது தான். கணவன் மனைவி ஒரு 10 பிளாட் இருக்குது, இங்கே சேலத்தில் தான் போயிருந்தோம். கூட வந்தவரும் ஜோதிடர் தான். அவர் கொஞ்சம் நுணுக்கமானவர், இந்த போர் போடுறது அவரும் வந்து ஜோதிடத்தை இது பண்ணி அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். உங்கள் மனைவி பேரில் இருக்கிற ஃப்ளாட்டில் மட்டும்தான் தண்ணி வரும் வச்சு ரேடாரில் வச்சு காமிச்சிட்டார். என்னுடைய ஃப்ரெண்டு பேரில் இல்லை, அனுபவம் பார்த்தாச்சு, அந்த இடத்துல போனால் தண்ணி இல்லை. இப்போ ரேடார் வந்துடுச்சு, ரேடார் வச்சு செக் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ போர் இருக்குது, என்ன அது ஸ்டோரேஜ் இருக்குதா, அந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குதாங்கிற நிலைகள் கூட இப்போ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மேப்பு வந்துருச்சு, சேட்டலைட் மேப். அதெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம போகணும். சும்மா சாதாரணமாக நான் வந்து தேங்காயில் பார்க்குறேங்கிறது, தேங்காயில் பார்த்து தண்ணி இருக்கும், ஆனால் அவர் வந்து பாரம்பரியமான தேங்காய் வச்சு தான் பூஜை பண்ணி முதல்ல பார்க்குறது தேங்காய் வச்சு தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கருவி வைத்து பார்த்து நம்மளுக்கு ஆய்வு செய்து அந்த கருவி எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும், பின்னால் ஃபீட்பேக் வேணும். இப்போ தண்ணி வந்து பிரச்சனை, வெயில் காலத்துலேயும் சம்மர் சீசன்லேயும் தண்ணி நம்மளுக்கு கட்டாயம் வேணும். எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அந்த இடத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாஸ்து பார்க்கணும். எந்த இடத்துல போர் போடணும், அதேமாதிரி போர் வந்து நினச்ச இடத்துல போடக்கூடாது. அதேமாதிரி வாஸ்து புருஷன் இப்படி தான் படுத்திருப்பார். தலை இங்கே இருக்கும், கால் இப்படி இருக்கும், வடகிழக்காக பார்த்து படுத்துவார். நம்ம வேலை என்ன பண்ணுவோம், நேராக மண்டையிலே ஓட்டப்படுவோம். ஒன்று இந்த பக்கம் ஒரு அடி விட்டு ஓட்டப்படுங்க, இல்லை இந்த பக்கம் விட்டு ஓட்டப்படுங்க. சார் நான் ஈசானியத்தில் சார் போட்டு போடுங்க பாருங்கள், பக்கா ஈசானியம் கரெக்டாக டயகனல் அளக்கணும், இந்த டயகனல் அளக்கணும். இதுதான் மத்திய பாயிண்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முற்றம் வைத்து வீடு கட்டியிருப்பாங்க. சென்டரில் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த இடத்துல ஒரு நல்லது கெட்டது குளிக்கிறது, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஒரு இடத்துல சுவாமி கும்பிட்றது, ஒரு படையல் போடுறது. ஏன்னா சென்டர் வந்து பள்ளமாக இருக்கும், அப்போ தான் அந்த இந்திரன் அந்த இது வரும். இப்போ கூட வந்து நாங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். என்னென்னா இப்போ கூட அதை செஞ்சு கொடுக்குறோம். அது என்னென்னா அந்த ரூஃப் லைனில் ஒரு நல்ல கண்ணாடி போட்டு அந்த வெளிச்சம் உள்ளார வர அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். அந்த காலத்து மெத்தட். இப்போ ஏன்னா ஸ்டோரேஜ் கட்டினா அந்த சென்டர் மட்டும் ஓப்பனில் விட்டு அதுக்கு உண்டான வெளிச்சத்தை முற்றம் அந்த காலத்தில் முற்றம் இருந்தால் அது இப்போ கூட நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பில்டர்ஸு வாஸ்து தெரிஞ்ச நிபுணர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ இந்த டயகனலில் போய் மண்டையில் போய் ஓட்டப்படக்கூடாது, அதுவும் தவறான அமைப்பு தான். இது மாதிரிலாம் தவறை திருத்தி கொண்டால் அந்த வாஸ்து வந்து வெற்றியடையும். வாஸ்து என்றைக்குமே அதனுடைய கடமையை செய்யும். நம்ம பார்த்து அமைக்கிறது தான் அது. எப்படி ஒருத்தர் நச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா,
வடிவேலும் அந்த இன்னொரும் வாயா செத்து செத்து பிழைப்போம் மண்டையில் வா உனக்கு ஆணி அடிக்கிறாங்கிறான்ல, அந்த மாதிரி நேராக போய் வாஸ்து பகவான் மண்டையிலே போய், அதுவும் ஏன் உங்களுடைய பவுண்ட்ரியில் வாஸ்து பகவானுடைய தலை இந்த இடத்துல இருக்கும். ஜென்ரலாக ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு வாஸ்து இருக்குது. உங்களுக்கு பேருக்கு எந்த கட்டிடம் வருதோ அந்த எந்த பவுண்ட்ரி இருக்கோ எந்த முட்டுகள் இருக்கோ அதை தலைப்பகுதியாக வைத்து கொள்ள வேண்டும். சார் நான் அது எனக்கு இடம் விட்டு கட்டுறதுனாலும் இடம் இப்படி கட்டுறீங்க, உங்களுடைய அத்து இங்கே இருக்குது, அப்போ நான் இது வரைக்கும் வீடு கட்டுறேன் சார், இங்கே நான் ஃப்ரீயாக விட்றேன் சார். அதேமாதிரி கிழக்கும் வடக்கும் ஃப்ரீயாக விடணும், இந்த பக்கம் ஃப்ரீயாக விடவே கூடாது, அப்போ இருப்பு இருக்காது. அதேமாதிரி இந்த இடத்துல 3 அடி விட்டால் இந்த இடத்துல 2 அடி தான் விடணும். வடக்கும் கிழக்கும் காலி இடம் அதிகமாக இருக்கணும். சார் எனக்கு போய் வரத்துக்கு எனக்கு இடம் வேணும்னா இந்த பக்கம் ஒரு 6 அடி இந்த பக்கம் ஒரு 6 அடி இருந்தால் இந்த பக்கம் 2 அடி 3 அடி தான் இருக்கணும். இடம் விட்டு கட்டுங்க, ஆள் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி கட்டினீங்கன்னா எந்த ஒரு வீடும் எந்த ஒரு வாஸ்து வீடு கட்டினவங்களும் வெற்றி அடைவார்கள். எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான தசாபுத்திகள் 6-8 தசாபுத்திகள் மாரகாதிபதி புத்தி பாதகாதிபதி புத்தி எந்த புத்தியாக இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும். இதுவும் வராதுன்னு நான் சொல்ல முடியாது, வராதுன்னு நம்ம சொன்ன கடவுள் கிடையாது. வரும், ஆனால் ஒரு கொடை பிடித்தால் தலை நனையாது இல்லையா? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானமா? அப்போ எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானமாக கொடை பிடிச்சா தலை நனையாதா? உடம்பு நனைஞ்சே சொல்கிற நனைஞ்சிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலை நனைஞ்சாதானே பிரச்சனை. அப்போ இந்த பாதகாதிபதி புத்தி மாரகாதிபதி புத்தி 6-8 குடையோட புத்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா காமிக்காதுன்னு சொல்லலாம். அதனுடைய கிரகங்கள் அதனுடைய கடமையை செய்யும். கிரகங்களை மீறி கிரகங்களை எப்படி நம்ம வசப்படுத்துறது அப்படிங்கிறத ஜாதகமும் வாஸ்துவும் ஆய்வு செய்து ஒரு வீட்டை கட்டிவிட்டால் வாஸ்து என்றைக்குமே வெற்றி. அதுதான் வெற்றி தரும் வாஸ்து பற்றி பேச சொல்லியிருக்காரு. அடியனுக்கு வாய்ப்பு நல்கி இந்த தலைப்பை கொடுத்து பேச வைத்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயவின் நிறுவனரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் MKR ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, பிரின்சஸ் டிவி இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், இந்த கேமரா கருவி உபகரணங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். அடியனுடைய கைபேசி எண் 97 51 88 85 32. இன்னொரு நம்பர் 99 64 79 80 97. இங்கிலீஷில் சொல்கிறேன், 9751 888 532 9964798097. அடியனை தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஜாதகம் தான் சார் கேட்பேன், அப்புறமேல் ஃபஸ்ட்டு பிரசன்னம் பார்ப்பேன், ஜாதகத்தை கேட்பேன். அதேமாதிரி தயவு செஞ்சு டைம், ஏன்னா வாஸ்து பிரசன்னம் பார்த்துட்டு தான் வழி சயனத்தை பார்த்து தான் நம்ம வருவோம். சார் நீங்கள் இந்த டைமுக்கு வரல பண்ணலங்க, வாஸ்து பார்க்குறதுனா ஒரு நாள் லீவ் போடுங்க. பிரசன்னத்துக்கு முதல் நாளே ஒரு நாள் சார் நீங்கள் வரீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கிரகாச்சாரங்கள் உங்களுடைய ஜாதகங்கள் வீட்டு தலைவருடைய நிலைகள் வாஸ்துக்காரங்களை வரவிடாது, வழி சயனங்கள் வரவிடாமல் போகலாம். சார் உடனே குறை சொல்லிடக்கூடாது, சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவர் வரமாட்டேங்கிறார் சார் உங்களுக்காக லீவ் போட்டு, அதெல்லாம் உங்களுடைய கிரகாச்சாரங்கள். அதனால் வாஸ்து ஜோதிடம் பார்க்குறது கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே சொல்லிடலாம், ஆனால் வாஸ்து பார்த்து அதனுடைய ஏன்னா கர்மாக்களை எடுத்து சொல்கிறப்ப அதனுடைய நிலைகள் ஃபீட்பேக்கெலாம் நம்மளே தான் ஒருத்தருடைய கர்மாவை எடுத்து சொல்கிறப்ப இன்னும் வாஸ்து நிபுணர்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது எங்களுக்கு தெரியும். எப்படி செஞ்சால் சுத்தப்படுத்திக்கணுங்கிறது குருமார்கள் வாஸ்து நிபுணர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு சார் இவ்வளோவா அவ்வளோவான்னு சொல்லி கேட்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வீட்டை திருத்தி கொண்டு அந்த வாஸ்து வெற்றி தரும் வாஸ்தை ஒவ்வொருத்தருடைய வீட்டையும் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு
உங்களுடைய வாழ்வை வளமாகி எங்களுடைய குருநாதரின் கூற்றுப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்கிற நிலைகள் மெய்யாகட்டும் என்று சொல்லி அடியனுக்கு நான் வாய்ப்பு தந்த குருநாதருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். காலையில் நாம் எப்பயுமே ஒரு வெற்றியோடு தொடங்கினா மட்டும்தான் இன்றைய நாள் நிறைவு பெறும் அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் முதல் பேச்சாளராக வெற்றி தரும் வாஸ்து. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை பார்ப்போம், நிறைய பரிகாரங்களை பார்ப்போம். ஆனால் எல்லாரோடைய ஜாதகம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேரோட ஜாதகமும் ஒரே இடத்துல இயங்குது அப்படின்னா அது எங்கன்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீடு தான். அப்போது முதல்ல ஒரு வீட்டை நம்ம வாஸ்து பிரகாரம் நம்ம தெளிவுபடுத்திட்டாவே கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைச்சிக்கும் அப்படின்றது தான் இந்த வாஸ்துவோட தாற்பயம். அதன் வகையில் வெற்றி தரும் வாஸ்து என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய ஐயா விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக பொன்னாடையை போத்தி அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.